சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் மஞ்சுநாத்தோட இயக்கத்தில் செல்வராகவன், குஷி ரவி, கௌசல்யா, மைம் கோபி அண்ட் ஒய்ஜி மகேந்திரன் டீம் நடிச்சிருக்கிற மனிதன் தெய்வமாகலாம். ஸோ 1975ல் மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிற ஒரு படத்தோட டைட்டில். நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மனிதன் தெய்வமாகலாம் 2026ல் டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு அன்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இந்த சமூகம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமையால் அவன் வாழ்க்கை என்னவா மாறுது, அதை சார்ந்தவர்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த மனிதன் தெய்வமாகலாம் படத்தோடைய கதை. ஸோ அவர் ஊர் பொன்வயல் அப்படிங்கிற கிராமத்தில் சரியான ரோடு வசதி கிடையாது, மின்சார வசதி எதுவுமே கிடையாத ஒரு கிராமத்தில் செல்வராகவன் வந்து பார்ப்பதற்கு பெரிய அழகான பயங்கர ஹீரோவாக இல்லாமல் இருந்தாலும் சரி, பெரிய படிப்பறிவோ இல்லை வசதி வாய்ப்பு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர கதாநாயகி குஷி ரவி. ஸோ இவங்க 2 பேரும் அழகாக அந்த ஊரில் சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக கௌசல்யா டீம்லாம் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது அந்த ரோடு பிரச்சனை. அதற்கு எப்படியாவது வந்து பார்த்து ஒரு ரோடை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற பெரியவர் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ கிட்ட போய் பார்த்து மனு கொடுக்குறாரு. ஊரில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்களே ரோடு போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதை தடுப்பதற்கு கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு வந்து மைம் கோபியோட டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக எதிர்க்க வேலை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமான நேரடியான மோதல் வர்றப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாகவும் சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ அந்த படத்தில் வந்து செல்வராகவன் இஸ் அ நல்ல டைரக்டர் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆக்டிங்குள்ளே வந்தப்போ வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஏன் இப்படி பண்ணுறாரு, எதற்காக, அவருக்கு என்ன கஷ்டகாலமா, எதற்கு நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்தது. பட் இப்போ ஒருத்தருடைய பர்சனலில் அவர் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அவருக்கு வாய்ப்புகள் வருது, அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பண்ணுன்றாரு. பட் கம்மிங் டு அஸ் அ பர்ஃபார்மராக எப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாருக்கும் உரிமையாக இருக்குது. ஸோ இந்த கதாபாத்திரத்தை வந்து செல்வராகவன் உள்வாங்கிய விதமும் அதை வந்து அவர் டெலிவர் பண்ண விதமும் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. பட் ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து அஸ் ஆக்டராக வந்து சில பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குறப்போ ஒரு லெவல் வச்சுருப்போம்ல, அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டெலிவர் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து தெரிஞ்சது. இதே இப்படி ஒரு விமர்சனமாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் அடித்து விழுகிறப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட்டே வந்து பயங்கரமாக வந்து அதாவது எதுவுமே பார்க்காம விழுந்துடுறாங்க. பட் ஆனால் இவர் வந்து எங்கேயும் கீழே எதுவும் மண்ணு படாமல் விழுகிறமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பார்த்து பண்ண ஒரு ஃபீல் படத்தில் நிறைய இடங்களில் எனக்கு தோணுனதுனால இந்த விமர்சனத்தை வந்து நான் முன்வைக்கிறேன். டேரக்டர் அப்படிங்கிறப்ப அவருக்கு தெரியும் இந்த எமோஷனை இன்னும் எவ்வளோ கேரி பண்ணணும், எவ்வளோ உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதை அவர் பெட்டராக பண்ணியிருக்கிறதுக்கு எல்லா இதுவும் அவர்கிட்ட இருக்குது. பட் இன்னும் அந்த டெலிவரி வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன விமர்சனத்தை நான் அந்த இடத்துல முன்வைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு குஷி ரவி, தமிழ் சினிமாவிற்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நடிக்க தெரிந்த, அதாவது லாங்குவேஜே புரியலை அப்படின்னா கூட எமோஷன்ஸை வந்து அழகாக கேரி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கதைகள் செலக்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சன் மைம் கோபி நம்ம 1960லேருந்து பார்த்து நம்ம பார்த்துருக்கோம்ல ஒரு செட் ஆஃப் வில்லன்ஸு. ஸோ அந்த யூஷுவல் வில்லன் கதாபாத்திரத்தை வந்து இந்த படத்துலேயே வந்து போர்ட்ரேட் பண்ணதில் ஒரு சின்ன மைனஸாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வில்லன்லாம் வந்து மன்சூர் அலிகான் பேட்டர்னில் வந்து இப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக வந்து அதோட ஒரு ஓல்ட் பேஷன் மாதிரி முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ ரொம்ப நாள் கழித்து அதே மாதிரி வந்து ஒரு இதில் வந்து இவரை வந்து வில்லனை காஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ஏன்னா ரொம்ப நல்ல பர்ஃபார்மர் அவர் வந்து நீங்கள் எப்படி வந்து கேட்டாலும் அதை வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து யூஷுவல் பேட்டர்னை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விமர்சனமும் இந்த இடத்துல வர செய்யுது. கௌசல்யா அவங்களுடைய கேரக்டர் வந்து என்ன இது வேணுமோ அதை ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களுடைய கலர் எல்லாத்தையும் வந்து டல் பண்ணி அந்த பொன்வயலுக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரமாக மாறுறது அப்படிங்கிறதே பெரிய சிரமமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன தான் பண்ணி அவங்கள கற்பாக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த கலர் காமிச்சு கொடுத்துருது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருந்தது. ஸோ எனக்கு டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏகே பிரியன், உண்மையில் அந்த பையன்கிட்ட வந்து பயங்கர ஒரு திறமை இருக்கிறதா வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு ஆல்ரெடி ஹிட்டான ஒரு பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு அந்த படத்தோட ஒரு ஷோவில் போய் பார்க்குறதுக்கும் எந்த பாட்டுமே வந்து பெருசாக வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் பெருசாக ரீச் ஆகலை. ஆனால் உள்ளே போய் ஒரு ரொம்ப ப்ளைனாக ஒரு படத்தை உள்ளே போய் பார்க்குறப்ப யாருப்பா ஒரு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி ரைஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அப்படி ஏகே பிரியன் வந்து இந்த படத்துக்கு வந்து
அவருடைய தி பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் பெரிய பெரிய கதைகள்லாம் அவர் சூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பட்சத்தில் ஏகே பிரியனுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறதா வந்து நானும் வந்து பார்க்குறேன். நல்ல சென்சிபிளான மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்கிறாரு சொல்லணும். ஸோ ஓவரால் டென்னிஸ் மஞ்சுநாத் எடுத்த இந்த மனிதன் தெய்வமாகலாம் படத்தை பொறுத்த வரைக்கும் 1960களில் இந்த ராஜ்கிரண் அவங்கெல்லாம் வந்து நடிக்கிறதுக்கான வேண்டாம் அவன் ரொம்ப கலாச்சிட்டேன், நான் மனசு கஷ்டப்படுவேன், வேணாம். ஓவரால் டென்னிஸ் மஞ்சுநாத் எடுத்த இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்ல வந்த கதை, அதை எடுத்த விதம் எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்காரு. அதில் எந்த குறையும் வந்து சொல்ல முடியாது. ஆனால் 2026 பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து ரொம்ப ஒரு இன்னும் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன விமர்சனத்தை வந்து முன்வைக்க வேண்டிய சூழல் நிர்பந்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து நம்ம நிறைய பார்த்து பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால இதில் இன்னும் புதுசாக எதுவும் இல்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன தேடுதலையும் ஒரு குறையை வந்து முன்வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டென்னிஸ் மஞ்சுநாத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கேப்பபிளான ஒரு பர்சன் தான். அவர்கிட்ட இருந்து அடுத்தடுத்த படங்களில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்டோரிஸ் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன். ஸோ ஓவரால் மனிதன் தெய்வமாகலாம் படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from RJ Rohini. Bye-bye. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.